சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற ஒரு அருமையான வேட்பாளரை உங்களிடத்துல தலைவர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. குறைந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவரை அனுப்பணும். பண்ணுவீங்களா? நாம தான் ஜெயிக்க போறோம். தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த தேர்தலையும் ஜெயிச்சு காட்டுவோம். டெல்லி அணின்னு சொல்றமே, இந்த டெல்லி அணிங்கிறது யாரு? மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டம். நான் திருப்பி சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தயவு செய்து மோடியோட அடிமையா இருக்காதீங்க. இந்த நாகப்பட்டினம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி. ஏன் சொல்றா? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்னா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிற தொகுதி. மீனவர்களும் ஆதி திராவிடர்களும் நிறைஞ்ச பகுதி இந்த நாகப்பட்டினம். சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணன் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். உரிமை போராட்டம்னு வந்துட்டா அவரை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் ஜவஹர்லால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். செய்வீங்களா? வேதாரண்ய வேட்பாளர், நம்முடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? கீழ்வேலூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக சிபிஎம் இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய தோழர் லதா அவர்கள் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருக்கு அடிவாள் சுத்திவேல் நட்சத்திரம் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும்னு கேட்டுக்கிறேன். எப்ப டாக்டர் கலைஞர் பெருமையா சொல்லுவாரு, நான் ஒரு டெல்டா காரன் அப்படின்னு. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் சொல்லுவார், அவங்க வழியில நானும் டெல்டா காரன் அப்படிங்கிற உரிமையில உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன். சகோதரர் முகமது முபாரக் அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடி தரணும். செஞ்சு காட்டுவோமா? தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தான். என் காலை பிடிச்சது உண்மைதான். அப்புறம் என் காலை வாரி விட்டுட்டாரு. நாய் கூட நன்றியோட இருக்கும் 4 நாளையும் கூட சுத்திட்டு. இதெல்லாம் நான் சொல்லமா, சசிகலாமா சொன்னது. இனிமே அந்த போட்டோவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வேலை 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் முகமது முபாரக் அவருக்கு வாக்களிச்சு இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பிரச்சனைக்காக எந்த நேரத்திலையும் நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். என்னைக்குமே உங்க கூட நிற்கக்கூடியவர் மாரிமுத்து அவர்கள். மிக மிக எளிமையான மனிதர், தோழர். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பெரியாரை சந்திக்காம இருந்தா நானும் ஒரு கம்யூனிஸ்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது நான் மிகுந்த பெருமையா நினைக்கிறேன். திட்டக்குடி கணேசன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத ஒரு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்க உறுதிமொழி கொடுத்தாங்க. திட்டக்குடி பேரூராட்சியை நகராட்சியா மாத்துவேன்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா? அதை செஞ்சு கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் அண்ணன் கணேசன் அவர்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி, முதலமைச்சர் சொன்ன மாதிரி, இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு திமுக நம்முடைய தலைவர் தான் கேப்டன். நம்ம தலைமையிலான அணி தான் நிச்சயம் ஜெயிக்க போகுது. நாம தமிழ்நாட்டுல இவ்வளவு அந்த 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்கமே, நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கமே, ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கம்மா. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய பாஜகவை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு காட்டணும்.